இந்த பிளாஸ்டிக் புட்டோம்லான்னு பார்த்தா டிவியில காட்டுறாங்க. இந்த பிளாஸ்டிக் புட்டோத்துக்குன்னு ஒரு மீட்டிங் அங்க இருக்கு. எஸ்டேபி நடத்தின மீட்டிங்ல வெறும் பிளாஸ்டிக் புட்டோமா தான் காட்டுறாங்க. ஏன் ஆக்கள் இல்ல. அனுரகுமார்ட்ட அது எதிர்ப்பு தான் சரியா தெரிவிச்சிருக்கணும். அவர் மறந்து ஜெயவேவா அப்படின்ட்டாரு. போச்சா அங்கேயே போச்சு. இல்ல என்ன பிரச்சனை தெரியுமா, இவங்க ஆக்கள் இல்லண்டு அனுரோட ஆக்களை இவங்களை ஏத்திட்டு வந்துட்டாங்க. நானும் யோசிச்சு இவ்வளவு சனமெல்லாம் இல்ல, ஒரு 5 பேர் சுத்தி இருக்கவனுங்க அப்படி தள்ளி அவங்கள முட்டிக்கிட்டு ஏண்ட நாடகம் எதுக்கு? அப்புறம் தான் தெரிய வருது, ஒரு நாமல் ராஜபக்சவுக்கு போட்டியா இலங்கையின் 10வது ஜனாதிபதியா வரப்போறாரு அப்படிங்கிறது அப்பதான் தெரியுது. அதுக்குதான் இந்த டிராமா. தாமரையை சொல்றீங்க திலிச்சு. இந்த ஒரு பக்கத்துல யாழ்ப்பாணத்துல டக்ளஸ்ல கொடிய மாறி இவங்க கொண்டு போயிட்டாங்க வீட்டுக்காரர். இங்க மஞ்சள் சிவப்பு பச்சை, அங்க பச்சை சிவப்பு மஞ்சள் மாறி இருக்கு. இவங்க புடிச்சு விட்டாங்க தோழர் கொடிய. இவங்க சிலவள சொல்லுவாங்க கம்ப மாறி போட்டுட்டாங்க கட்டுனவன், கம்ப மற்ற பக்கம் போடாம. இந்த திரைசேரியில காணாம போன 2.5 மில்லியன் அமெரிக்கன் டாலரால அதை எடுத்த அரசாங்கம் அதன் மூலமா செலவழிச்சு செஞ்சிருக்கு. இதுதான் இவங்களோட கதை. என்ன செஞ்சா நல்லது? அரசாங்கம் எடுத்த காசுல இந்த மேதின கூட்டங்களை செய்தான். இதுதான் உங்களோட கதை. இதுக்கு சொதியோட இடியப்ப சாப்பிட்டா நல்ல. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ வணக்கம். வணக்கம். எங்க நான் நேற்று சிப்ஸை சாப்பிட்டோன்னே ஒரு ஏரியா ஆளையே வேற ஏரியாவில் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு நம்ம என்றுமே குளிரா இருக்க ஒரு பிரதேசம் இது அட்டன். நம்ம அட்டன் மாநகருக்கு ஒரு சுற்றுலா, அதாவது ஒரு ட்ரிப் ஒன்று வந்திருக்கு நண்பர்களோட. ரொம்ப நாளா எங்கேயுமே வெளியில வாழைக்காய் சிப்ஸ் ரூம்ல இருந்தானே சாப்பிட்டேன். இப்படி வயிற்றுச்சலான வேலை செய்யறா. உடனடியே ஓடி போய் கட்டன்ல போய் டக்கண்டு அங்க ஒரு ட்ரிப் போட்டு போயிட்டீங்கன்னு. ஆமா. அப்ப இப்ப கிளைமேட் எல்லாம் நல்லா இருக்கு அட்டன்ல. ஒரே குளிரா தான் இருக்கு, மழை. அப்படி இருக்கும் போது நம்ம நண்பர்களோட கொஞ்சம் இந்த விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி. தங்கச்சி பாப்பாவும் பாவம் தான் வீட்டுல தனியா. தங்கச்சி அப்புறம் என்ன நடக்குது கொழும்புல நேத்து எல்லாம் இந்த மேடே ரேலி மேடேயா இல்ல சாடேயாண்டு விளங்கல நேற்று. சாட்டே பலருக்கு சாட்டே. நேற்று எஸ்ஏபி சஜித் பேசிட்டு இருக்கக்குள்ள எழுப்பிட்டு வர்றாங்க ஆக்கள். என்னடா எழுப்பிட்டு போறாங்க, என்ன அதுக்குள்ள என்ன நடந்தன்னு தேடி பார்த்தா அனுரவை பற்றி கேலி செய்து ஒரு டிராமா ஒன்று செய்திருக்கிறாங்க. அதோட தானே சனம் எழுப்பிட்டு போனதா. ஆமா, அனுர இருந்தாரு, டில்வின் சில்வா இருந்தாரு, முக்கியமான நளினி தாத்தீஸ் இவங்களுடைய வேடங்கள்ல சும்மா ஒரு டிராமா போட்டாங்க. அவங்க திருடுற மாதிரி திரை சேரியில 2.5 மில்லியன் அமெரிக்கன் டாலர் காணாம போனது இதெல்லாம் வச்சு இவங்க ஒரு நாடகம் நடிச்சு காட்டினாங்க. கள்ளர்கள் திருடர்கள் அப்படின்னு காண்பிக்கிறதுக்கு. அதோட தான் சனம் எழும்பினதுன்னு சொல்லி அறிஞர். உண்மைதான். இப்ப நேத்து நண்பர் ஒருவர் இருந்தார், சரியா, கொட்டைனால. சொல்லுங்க இந்த கதையை கேளுங்க. இவர் ஒரு தனிப்பட்ட ஒரு பார்ட்டி ஒண்ணு ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க, ஏதோ தனிப்பட்ட ஒரு பார்ட்டி ஒண்ணு. அப்ப பிளாஸ்டிக் புட்டுவம் புக் பண்றதுக்கு பாத்துக்கிட்டு இருந்தாரு. பிளாஸ்டிக் புட்டுவம் இல்ல, கோட்டைனா சைட்ல எல்லாம் பிளாஸ்டிக் புட்டுவம் இல்ல. ஏன்னா எல்லா பிளாஸ்டிக் புட்டுவமும் எங்க மீட்டிங்க்கு வந்துருச்சு, சஜபி மீட்டிங்க்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப என்னடா செய்யறது, ஏது செய்யறது, எங்க இந்த பிளாஸ்டிக் புட்டுவம்லான்னு பார்த்தா டிவியில காட்டுறாங்க. இந்த பிளாஸ்டிக் புட்டுவத்துக்குன்னு ஒரு மீட்டிங் அங்க இருக்கு. எஸ்டேபி நடத்தின மீட்டிங்ல வெறும் பிளாஸ்டிக் புட்டுவமா தான் காட்டுறாங்க. ஏன் ஆக்கள் இல்ல. ஆரம்பத்துல இருந்த கூட்டம் திரும்ப ஓடிடுச்சு. சில டோக்கன்கள் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. அதுல எல்லாம் 4 கால்ல வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுல இன்னொரு கூத்து நடந்துச்சுன்னா அங்க கத்துறாரு என்ன, அனுரகுமார்ட்ட அது எதிர்ப்பு தான் சரியா தெரிவிச்சிருக்கணும். அவர் மறந்து ஜெயவேவா அப்படின்ட்டாரு. போச்சா அங்கேயே போச்சு. அங்க எஸ்ஏபி ஆதரவாளர்கள் நேற்று கத்துனவங்களா? ஆமா. அப்ப எஸ்எல்பிபி கூட்டத்திலையும் கத்துனாங்களே. அப்படிதான். என்னதான் செய்ய இவங்களுக்கு பைசல் முஸ்தபாட பெனரோட போக்குல
அனுரக்கே ஜே வேவா ஜே வேவான்னு அது அனுர அப்படியே அங்கேயும் கத்துறாங்க இங்கேயும் கத்துறாங்க அப்படின்னா இப்ப எதுக்கு கூட்டு வந்திருக்காங்கிறதே தெரியல, இல்ல மறந்துட்டாங்க இல்ல பல பேர். இல்ல இல்ல என்ன பிரச்சனை தெரியுமா? இவங்க ஆக்கள் இல்லண்டு அனுரோட ஆக்களை இவங்களை ஏத்திட்டு வந்துட்டாங்க. அதுல இன்னொரு தப்பு நடந்துச்சுன்னா எஸ்ஜேபிக்கு வந்து தம்புத்தேகமா, இப்ப அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியினுடைய ஊர் வந்து தம்புத்தேகமா தானே, அங்க இருந்து ஆக்களை ஏத்திக்கிட்டு வந்திருக்காங்க, பலத்தை காட்டுறாங்களா. ஜனாதிபதியோட ஊர்ல இருந்தே நாங்க பாரு எப்படி ஆக்களை இறக்குறோம் அப்படின்னு காட்டுறதுக்கு அங்க இருந்து ஒரு பஸ் ரெடியாகி வந்திருக்கு. சில வேளை அவங்களும் தெரியல, பழக்க தோஷத்துல நம்ம அனுர ஜனாதிபதி நம்ம பழக்க தோஷம் நம்ம பையன் அப்படிங்கிற பழக்கத்துல கத்திட்டாங்களோ தெரியாது. எது எப்படியோ நிறைய இடத்துல கொலாப்ஸ். இல்ல தமிழ் சொன்னால் அனுர யாழ்ப்பாணம் போகல நாமல் ஓடிப்பனூர். ஆமா 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 ஆமா. அப்படி இருக்கும் போது நிறைய நிறைய மீட்டிங் சொந்த நேத்து கொலாப்ஸ் ஆகி இருக்காங்க. ஒருத்தர் அதோட நீங்க காசு கொடுத்து கூவ சொல்றோம், அது என்ன திலிஜேவிர் ஓடி வந்த ஓட்டம். நான் நினைச்சேன் ஏதோ பிரச்சனை வந்துட்டு அல்லது சனத்துக்குள்ள ஏதோ பெரிய இது வந்துட்டாங்க. அங்க பார்த்தா திலிஜே அப்ப என்ன கட்ட ஜனாதிபதி தூபா இலங்கையின் 10வது ஜனாதிபதி திலீப் ஜெயவீர அப்படின்னு ලංකාවේ මීළඟ 10 වන අභිමානවත් විධායක ජනාධිපති ගරු දිලිත් ජයවීර මැතිතුමනි, ඔබතුමන්ට ගෞරවයෙන් ආරාධනා කරනවා මේ දින රැළිය ආමන්ත්‍රණය කිරීම. அங்க என்ன நடந்துச்சுன்னா அப்படி அந்த சனம் வந்து அப்படி அப்படி கட்டி தழுவி அவரை திலீப் ஜெயவீர அப்படி புடிச்சு இழுக்கிறாங்க. அதுதான் நடந்திருக்கு. அப்படி புடிச்சு கஷ்டப்பட்டு அந்த ஒரு இப்ப சும்மா சொல்ல உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப இதுக்கும் போட்டு அடிக்காதீங்க. இப்ப தளபதி விஜய் எல்லாம் இந்தியாவுல ரோட்ல நடந்து போன என்ன ஆகும், அப்படி போட்டு அவருடைய ரசிகர்கள் எல்லாம் அப்படி பிச்சு பேன் பார்த்தோம். அந்த மாதிரி இங்க ஒரு நானும் யோசிச்சேன், இவ்வளவு சனமெல்லாம் இல்ல, ஒரு 5 பேர் சுத்தி இருக்கவங்க அப்படி தள்ளி அவங்கள முட்டிக்கிட்டு ஏண்ட நாடகம் எதுக்கு. அப்புறம் தான் தெரிய வருது ஒரு நாமல் ராஜபக்சவுக்கு போட்டியா இலங்கையின் 10வது ஜனாதிபதியா வரப்போறாரு அப்படிங்கிறது அப்பதான் தெரியுது. அதுக்குதான் இந்த டிராமா. சரி, நீங்க உங்களோட இன்னும் ஒரு நண்பர் ஒன்று சொல்லியிருக்கிறார், அனுரகுமார திசாநாயக்க அவர்களே, நாங்கள் உங்களை தேடி விரைவில் கொழும்பு வருவோம், கவனமாக்குங்கள், உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, இடங்களை என்ன டக்குன்னு சொல்றீங்க, நீங்க கட்டிக்கார பயல் தான் தெரியும். திஸ்ஸ குட்டிக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் போட்டுக்கிட்டே இருக்கணும், அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாச்சும் பயமுத்துற மாதிரி செய்யணும். அப்ப என்ன சொல்லியிருக்காரு, இப்ப நேத்து இப்ப மீட்டிங் அங்கங்க சின்ன சின்ன மீட்டிங் செஞ்சிருக்காங்க. என்ன செய்ய, என்னதான் கட்சி தலைமை வந்து செய்யாதீங்க புண்ணிய தானங்கள் ஈடுபடுங்கன்னு சொன்னாலும் நம்ம போய் கேட்டா தானே நம்ம பலத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மீட்டிங்கை செஞ்சுட்டு அதுல சொல்றாங்க என்ன, அனுரகுமார திசாநாயக்க ரெடி ஆகுங்க, கொழும்புக்கு நாங்க வாரோம் திரட்டிக்கிட்டாங்க. அதுல எஸ்டேபி வேற முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் சொல்லியிருந்தாரு, நாளையில இருந்து அரசாங்கத்தை அனுப்புறது வீட்டுக்கு அனுப்புறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்றோம் அப்படி எப்படின்னு. ஆனா ஜனாதிபதி அனுர சொன்னாரு நேத்து, ஒரு 10-15 பேர் ஒரு இடத்துக்கு வராங்க, அரசாங்கம் வீட்டுக்கு போகணும் சொல்லிட்டு கடைசி என்ன நடக்குது, அந்த 15 பேரும் வீட்டுக்கு போறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. பொடி கண்டாயமாக்கு இன்னும் சிறியதொரு குழு இருக்கின்றார்கள், 10-15 என்னவோ 10-15 பேர் வருவார்கள், பாரகட்ட பகினோ ரோட்டுக்கு இறங்குவார்கள், ஆண்டோட கிதறே அண்டகினோ அரசாங்கத்தை வீட்டுக்கு செல்ல கூறுகின்றார்கள், 10-15 பேர் இறங்கி ஆண்டோட கிதறே அண்டகியலோ அரசாங்கத்தை வீட்டுக்கு போக சொல்லி டிக்க வேளாவுக்கு ஏகல்லோ கிதறியானோ கொஞ்ச நேரத்துல அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. இதுதான் நடக்குது. 15 பேர் தான் 10-15 பேர் தான் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக வீட்டுக்கு போன்னு சொல்றது இந்த 15-10 பேர் தான். ஜனாதிபதி சொல்றாரு, இந்த 15-10 பேருக்காக நாங்க வந்து வீட்டுக்கு போன அவசியம் இல்லை, பல லட்சக்கணக்கான மக்கள் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றத்தான் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரே கடமை அப்படின்னு ஜனாதிபதி அனுரகுமார நூரலியாவிலும் சொன்னாரு, மகாரகமையிலே சொல்லிட்டாரு. அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. சரி, நீங்க ஜனாதிபதி சொல்லுங்க, எங்கட யாரு சுரேன் ராகவன், முன்னாள் வடமாகாண ஆளுநர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், கருணியே அனுரவே பொய்யை சொல்லி ஆட்சியை பிடித்தீர்களே, நீங்கள் என்ன சொல்லிய பொய்களுக்கு ஏதாவது செய்தீர்களா, உங்களை கவனமாக இருங்கள், உங்களை என்ன செய்வோம் பாருங்க. அவர் 2 மொழியில எங்கடா இருந்தாங்க இவங்களை அவ்வளவு நாள் மட்டும் யோசிக்க தோணுதுன்னு எல்லாம் வந்துட்டாங்களா. அங்க அவர் சொல்றாரு, மோடி டீயாத்துனா நான் வடவிப்பேன் உங்களோட அடுத்த கூட்டாளி தாமர சம்பத்துக்கு வந்து இப்ப தாமர வரும்போது நீங்க தாமரையை சொல்றீங்க, திலிச்சு இங்க ஒரு பக்கத்துல யாழ்ப்பாணத்துல டக்ளஸ்ல கொடிய மாறி இவங்க கொண்டு போயிட்டாங்க வீட்டுக்காரர்.
ஐயோ கடவுளே, என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது பிறகு இங்க? பார்த்தா மட்டக்களப்பில் ஒரு கூட்டத்துல வந்து இப்ப இந்த டிஎம்இபி கார முழு பேர் அங்க போய்தான் தமிழரசு கட்சிக்குள்ள. இந்த கணக்கு கிடக்கு. இதை சொல்லுங்க நீங்க முதல் வடக்கதையை ஆமா, சொல்லுங்க. இப்ப சாமர சம்பத் வாராரு. சாமர சம்பத் நடந்த எப்படி இருக்கும்னு தெரியும் தானே. அப்படி அப்படி வருவாரு. வரும்போது ஊடகவியலாளர்கள் மறைச்சிட்டாங்க. இப்படி கொஞ்சம் மறைஞ்சோன்னா அவர் ஏய் தள்ளு ஓரமா எதுக்குன்னு பார்த்தா ஒருத்தர் மாலை போட வாராரா, அது மறைஞ்சிருமா கேமராக்களுக்கு. நல்லா விட்டு வழிய விட்டு படம் எடு, என்னைய படம் எடு அப்படின்னு மாலையை போடுறது அப்படி அழகா ரெக்கார்ட். அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க மேடையில சாமர சம்பத் இலங்கையின் பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார்னா அது சாமர சம்பத்னு சொல்லிக்கிறார் அதை அவரே. அப்புறம் அப்பதான் அந்த கதை வந்துச்சு. மோடி பிரதமர் மோடி வந்து என்ன டீ விற்றாராம், இவர் வடை விற்றாராம். இந்த கதையெல்லாம் நேத்தா வருது. எங்க வித்தவர்? என்ன கதை? எங்க வித்தவர்? அது அவர் வித்திருக்காராம், இவர் வடை வித்து தான் வந்தாராம். ஆனா நேத்து ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க அவருடைய வாயால ஒரு உத்தியோகபூர்வமான தகவலை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. இது ஏற்கனவே வெளியான தகவல் தான். நீங்க கூட ஒரு நிகழ்ச்சியிலே ஃபுல் விவரங்களையும் சொல்லிட்டீங்க. ஆனா ஜனாதிபதி நேற்று விஷயம் சொன்னாரு மேடைய தினத்துல வச்சு. ஜனாதிபதி சொல்றது வந்து உத்தியோகபூர்வமான தகவல். ஆமா, சொல்றது வந்து உள்ளக தகவல். உள்ளக தகவல் வெளியாயிருச்சு. ஆமா, அப்ப ஜனாதிபதி சொல்லியிருக்காரு, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமா இலங்கையின் சிஐடி விசாரணை அதிகாரி பிரான்சுக்கு போயிட்டாரு. இனி எல்லாம் அதுவா நடக்கும், எதிர்பாருங்க. இன்னைக்கு பதறிக்கிட்டு இருக்க பல பேர் அடுத்த 3 மாதங்களுக்குள்ள சிறைக்கு செல்வார்கள் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்காரு. அதுவே இன்னும் பல பேர் பதறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. இதுல முக்கியமான விஷயம், அசாத் மௌலானா அவர் தான் பிரான்ஸ்ல இருக்காருன்னு நீதிமன்றத்துல மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரி சொல்லியிருந்தாரு. இப்ப அசாத் மௌலானாவை நேர்ல சந்திச்சு அவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கு சேனல் 4 தொலைக்காட்சிக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் நேரடியா இதுல ஆதாரங்களோடு எடுக்கிறதுக்கு விசாரணை அதிகாரிகள் போயிட்டாங்க. இதுவே ஒரு பெரிய வெற்றி தான். இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமா விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப திருப்திகரமா இருக்குன்னு தான் சொல்ல இருக்கு. ஏன்னா பிரான்சுக்கு போயிட்டு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு முன்னேறி இருக்குன்னு சொன்னா அது இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் காரணமாக தான் நடந்திருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் தான், இந்த வாக்குமூலம் பெறுறது கூட ஒரு உத்தியோகபூர்வமான முறையில் இல்ல, உத்தியோகப்பற்ற முறை என்று சொன்னால் அவர் ஒரு நாட்டில் அரசியல் தஞ்சம் கோரி இருக்க உத்தியோகபூர்வமாக இவங்களால கையாள முடியாத சூழ்நிலையில அந்த நாட்டு அரசாங்கம், அதாவது பிரான்ஸ் நாட்டு அரசாங்கத்துல அனுமதியோட ஒபிஷியலா இல்ல அன்ஒபிஷியலா தான் அவங்க அதை சில விஷயங்களை தெளிவுபடுத்துறது கதைக்கிறதுகளை செய்யறாங்கன்னு அறிய கிடைக்குது. அதனால் உத்தியோகபூர்வமா அவர் இப்போதைக்கு வந்து அவர் அரசியல் தஞ்சம் கோரி இருக்கிறார். அரசியல் தஞ்சம் அவருக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அந்த சூழ்நிலையில அவர் ஒரு நாட்டோட சேர்ந்து இயங்குறதுல ஒரு நெருக்கடி இருக்கு. அதனாலதான் இந்த சூழ்நிலைன்னு சொல்லி மிகவும் நெருக்கமான வட்டாரங்கள்ல அறிய கிடைக்குது. அதுல இப்ப இன்னொரு விஷயமும் சொல்லிடணும், நான் உண்மையை சொல்லிடணுமே. இப்ப நேத்து தொழிலாளர் தினம்னா தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காகத்தானே குரல் எழுப்பணும், பேசணும், அவருடைய உரிமைகளுக்காக. இப்ப நேத்து நடந்தது உண்மைக்குமே தொழிலாளர்களுக்கான கூட்டங்கள் அல்ல, அரசியல் கட்சி கூட்டங்கள். அப்படித்தான் சொல்றதுக்கு இருக்கு. அவங்க அதுல திலீப் ஜெயவீரன் 10வது ஜனாதிபதி திலீப் ஜெயவீரன் சொல்ல சொல்லி ஆக்கெல்லாம் அப்படி நெருக்கடியா இருக்க மாதிரி ஏறுறாரு. இதெல்லாம் என்ன மேதின கூட்டம்? இவங்களோட மேதின கூட்டங்கள்லாம் இதுதான். இப்ப ஸ்டைல் மாறிடுச்சு. தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக கதைக்கிறது இல்ல, இவங்களுடைய அரசியல் பதற்றத்துக்காக கத்தி குழப்பத்துல பதற்றத்துல கதைக்கிறதான் இன்னைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கு. நல்லதா போச்சு. சரி, கொடி பிரச்சனைக்கு வாரன் இப்ப சொல்லுங்க. அது என்ன சம்பவம்? எப்படி மாறுனுச்சு? கொடி எப்படி மாறுனுச்சு? தெரிஞ்சு செஞ்சாங்களா, தெரியாம செஞ்சாங்களா? எங்களுக்கு கொள்கை இருந்தா தானே நாங்க தெரிஞ்சு செய்யறது. கொள்கை எல்லாம் எங்களுக்கு என்னண்டு கிடக்கு. இப்ப நான் சொல்றது வந்து மிக நிதானமா கேளுங்க டெல்சான். என்னடா நீங்க தான் இதுல மிக முக்கியமான ஆள், மிக கேளுங்க. இலங்கை தமிழரசு கட்சியின் அமைப்பு விதிகள் யாப்பின் பிரகாரம், என்னடா அந்த கட்சி இப்ப யாப்போட தான் பயணிக்கிறது, யாப்போட தான் எல்லாமே நடக்கிறது. மேதின கூட்டத்துக்கு குழந்தைக்கு சுவாமி இல்ல அல்லது அவனால சில இயலாத காரியத்தால போகலான்ற ஆளுக்கு மட்டக்களப்பில இருந்து ஒரு ஆள் மிரட்டலாம், வரையிலாட்டி கடிதம் தரணும் அல்லது வாட்ஸ்அப்ல வரணும் அல்ல கட்சியில நீக்குவேன். மட்டக்களப்பு மகாராஜா அங்க பெரிய பிரச்சனையா. இங்க வடக்கு மகாராஜா கொடி எதன்னு தெரியாம இபிடிபி கொடியோட ஒரு ஊர்வலம். இலங்கை தமிழரசு கட்சியின் அமைப்பு விதிகள் ஒன்றின்படி, ஆனா பெயர் இந்த அமைப்பு இலங்கை தமிழரசு கட்சி என்று பெயர் பெறும். பின்வரும் விதிகள் இக்கட்சி என்று குறிப்பிடப்படும். ஆவன்னா சின்னம், இக்கட்சியின் சின்னமாக வீடு சின்னம் இருக்கும். இது அப்படித்தான் அதுல எழுதியிருக்க. ஈனா கொடி
ஐயோ, கொடியே கொடியே. கொடி தூய்மையான தியாகத்தின் மூலம் செழுமையான வாழ்வை அடையும் லட்சியத்தை குறிக்கும் மஞ்சள் தூய்மை என்றும், சிவப்பு தியாகம், பச்சை செழுமை நிறங்களை கொண்டு இங்கு கட்டப்பட்டுள்ள ஒழுங்கில் அமைப்பிலும் இக்கட்சியின் கொடி அமைய பெறும். இங்கு கட்டப்பட்டுள்ள ஒழுங்கிலும் அமைப்பிலும் இக்கட்சி அமையப்பெறும் என்று சொல்லு, கொடி அமையப்பெறும் என்று சொல்லுது. அதோட ஓர்டர் வந்து மஞ்சள் சிவப்பு பச்சை. முதலாவது மஞ்சள் இருக்கணும், அதாவது அந்த கொடி ஏற்றப்படுறன்னு சொன்னா அந்த கம்பத்துல அருகோட வந்து மஞ்சள் இருக்கணும், அதுக்கப்புறம் சிவப்பு வர வேணும், அதுக்கப்புறம் பச்சை வர வேணும். சரியா? இது இங்க இவங்கட கொடியிற சின்னம். சரி, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபி கொடி முதலாவது பச்சை, இரண்டாவது சிவப்பு, மூன்றாவது மஞ்சள். சரியா? இங்க மஞ்சள் சிவப்பு பச்சை, இங்க மஞ்சள் சிவப்பு பச்சை, அங்க பச்சை சிவப்பு மஞ்சள். இவங்க புடிச்சு விட்டாங்க தோழர் கொடிய. வடிவமனை இப்ப இதுக்கு சில வேளை கம்பி கட்டுற கதையை என்ன சொல்ல வருவாங்க. அதுல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், இப்ப பதில் தலைவர் எங்கட சிவஞானம் ஐயா, அதே போல சுமந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் என்று எல்லாரும் அந்த இதுல. அடுத்தது பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில குவதாசன் நிகழ்வுல பாத்தீங்கன்னா அந்த கொடி வடிவா இருக்குது, மஞ்சள் சிவப்பு பச்சை. அதான் ஓர்டர். இப்ப முதலாவது படத்துல நீங்க பார்க்கலாம் இபிடிபி கொடிய, இரண்டாவது படத்துல உண்மையான தமிழரசு கட்சி கொடியை பார்க்கலாம், மஞ்சள் சிவப்பு பச்சை. மூன்றாவது படத்துல பார்க்கலாம் நேற்று மாங்குளத்து இபிடிபி கொடியை பிடிச்சிட்டு கத்தி போன கூட்டத்தை பார்க்கலாம். இப்ப இதுல என்ன விளங்குதுன்னு சொன்னால், சில வேளை உண்மையில இதுல டாக்டர் சிவானந்தா ஒரு நல்ல சாணக்கியர், தியேட்டர்ல சொல்லிட்டாரோ தெரியாது, அடுத்த மாகாணசபை அமைக்கிறேன்டா போற இடத்துல எல்லாம் கொடியை தூக்கணும். இவங்களுக்கு கொடி தூக்குறது பெரிய பெரிய பிரச்சனை இல்ல. யாழ்ப்பாணத்துல மே தினம் உண்டுல, இந்த மே தினத்துல அந்த சம்பவம் நடந்தது. ரணில் விக்ரமசிங்க மனோகணேசன் அன்னைக்குள்ள சம்பந்தர் சிங்கக்குடியை தூக்குனது. சிங்கக்குடியை தூக்கி பெரிய பிரச்சனை வந்தது கட்சிக்குள்ள. பெரிய எதிர்ப்பு சிறிதர்னெல்லாம் கடுமையான கருத்துக்களை முன்வைச்சவர். சரியா? முன்வைச்ச கையோட உடனடியா பார்த்தால் மாவை சேனாதிராஜா நீங்க எதுக்கு மக்களுக்கு விளக்கம் கொடுக்கணும், சம்பந்தம் சொல்லிவிட்டார். என்னுடைய ஆஸ்தானமான தெய்வம் காளி, காளியிற சின்னம் சிங்கம், அதனாலதான் அது சிங்கத்தை நான் தூக்குனான்ட்டேன் சம்பந்தர். இப்ப இவங்க என்ன சொல்ல போறாங்களோ தெரியாது. இவங்க சிலவளை சொல்லுவாங்க கம்ப மாறி போட்டுட்டாங்க கட்டுனவன், கம்ப மற்ற பக்கம் போடாம இந்த கொடியை நீங்க பாத்தீங்கன்னா மக்களை விளங்கும். இந்த நிலைமை நேற்றைய கூட்டம் வந்து நேற்று டக்ளஸ் உண்மையை பெருமைப்படுவார், தான் இல்லாட்டியும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற மாதிரி சிதறிச்சு கொடி. அவருடைய அடையாளங்கள் ஆசை நிறைவேறி எடுத்துட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாத மட்டக்களப்பில் என்ன பிரச்சனைனா, நேற்று நாங்க சொன்னாங்க டிஎம்பிபியில் இருக்கக்கூடிய பல குற்றவாளிகள் தமிழரசு கட்சிக்குள்ள அங்க இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அடைக்கலம் தெரியும். அந்த பாராளுமன்ற உறுப்பினர் முதல் வந்து பிள்ளையாரோட பயணிச்சவரா, நாமல் ராஜபக்சோட நீலப்படையில எல்லாம் இருந்தவரா அந்த நாடாளுமன்ற உறுப்பினர். சரி சரி சரியா? அப்ப இப்ப என்னடா டிஎம்பிபியில் இருக்கிறா, இப்ப தமிழரசு கட்சி எப்படி வருகிறது என்றால், இப்ப டிஎம்பிபி இப்ப அல்லது மாற்று குழுக்கள், ஆயுத குழுக்கள் இருந்த எல்லாரும் வந்து உள்ளுக்குள்ள வராங்க. இப்ப உடனே சில பேர் வந்துருவாங்க, ஆயுத குழுக்கள் நீங்க எப்படி சுரேஷ் பிரேமச்சந்திரன் வச்சு செல்வம் அடைக்கலாம், அவங்க செயற்பட்டவங்க. ஆனா அவங்கள ஒரு தலைவர் இருக்கும் போதே அந்த சில விடயங்களை கலந்து பேசி சில உடன்பாட்டுக்கு வந்து சில விடயங்களுக்குள்ள உள்வாங்கப்பட்டவங்க. இவர்கள் மக்களை வதைச்சவங்க. அதுல எல்லாம் இப்ப தமிழரசு கட்சிக்குள்ள போயிருக்கிற பட்ரூப்ல இருந்து ஒரு ஆள் போயிருக்கிறாரா, அவர் நம்பவன் என்ன சொல்ற நம்பவன் கேடி ஸ்டாரா, கேடி ஸ்டார் இல்லையே. சரி, அப்படி எல்லாம் சொல்லப்படுது சார். எலுமண்டா தம்பி இந்த வடிவ அந்த கொடிகளை எல்லாம் பறக்க விட்டு காட்டுங்க. கொடிக்கு நான் நினைக்கிறேன் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அல்லது நாளை பரதினம் வந்து சொல்லுவார் சிவஞானம் ஐயா, நீங்க ஏன் அப்படி பார்த்த, நீங்க பார்க்க கூட மஞ்சள் சிவப்பு பச்சைன்னு பார்க்க வேணும், பச்சை மஞ்சள் சிவப்பு மஞ்சள்னு பார்க்க கூடாது. நீங்க பார்த்ததுலாம் பிள்ளை இருக்குது. அது எங்களோட சட்ட மேதை தான் அப்படி சொன்னவர். அந்த ஆளுக்கு ஒன்று தெரியா, அந்த ஆள் என்ன சொல்ற சிவப்பு சேட்டே போடல நேற்று. அனுராவோட காய்ச்சல் சிவப்பு சேட்டை தூக்காம போயிட்டு ஐடிக்கு. ஆனா இப்ப இன்னொரு பேசு பொருள் தான் இலங்கையில திரை சேரியில காணாம போனா $2.5 மில்லியன் அமெரிக்கன் டாலர். இப்ப நேற்று எஸ்ஜேபியுடைய மேதின கூட்டத்துல இந்த $2.5 மில்லியன் அமெரிக்கன் டாலர் சம்பந்தமாக எஸ்ஜேபி எம்பி பிரசாத் சிறிவர்தன ஒரு விஷயத்தை இப்படி சொல்றாரு. களவெடுத்த $2.5 மில்லியன் வைத்து
21 மே தின கூட்டங்களை நடத்துவது வெட்கக்கேடானது அப்படின்னு ஒரு விஷயத்த அடிச்சு விட்றாரு. பாத்துங்க, இப்ப என்ன கருத்துனா, எஸ்ஜேபியில இருக்கு, எஸ்ஜேபி எம்பி பிரசாத் சிறிவர்த்தனுடைய கருத்துப்படி 21 மாவட்டங்கள்ல என்பிபி ஜேவிபி நடத்தின இந்த கூட்டங்கள் எல்லாமே இந்த திரைசேரியில காணாம போன $2.5 மில்லியன் அமெரிக்கன் டாலரால அதை எடுத்த அரசாங்கம் அதன் மூலமா செலவழிச்சு செஞ்சிருக்கு. இதுதான் இவங்களோட கதை. என்ன செஞ்சா நல்லோம்? அரசாங்கம் எடுத்த காசுல இந்த மேதின கூட்டங்களை செய்தான். இதுதான் உங்களோட கதை. இதுக்கு சொதியோட இடியப்பம் சாப்பிட்டா நல்லா இருக்கு. நோவு இல்லாம சாப்பிடலாம், தொண்டையில டக்குன்னு இறங்கி. வேற என்ன சொல்றவங்களே? ஐயோ, அடுத்த டில்சான் இன்னும் ஒரு காமெடி விளையாட்டு செய்திகள். அடுத்து ஒரு முக்கியமான விளையாட்டு, உருவாக்க முடியாத ஒரு கிரிக்கெட் அணியை ஈரான் உருவாக்கினார். அதற்கான பெருமை எஸ்ஏபி சரித் அபேசிங்க சொல்லி இருக்கிறார். அதுக்குதான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அடையப்பா, கட்சியில இருந்தால் முழுதையுமே தூக்கி எறிஞ்சு விட போயிட்டு சந்தர்ப்பம் கிடைக்குன்னு பாத்துட்டு இருந்திருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த எஸ்ஏபியில இருக்கிற மிக முக்கியமான பலர் இங்க அரச திணைக்களங்கள்ல டாப் போஸ்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக கருதுறேன். அதுக்கான ஒரு லால்காந்த், கேடி லால்காந்த் இந்த விஷயத்த பட்டும் படாம சொல்லியிருக்காரு ஒரு நேத்து மீட்டிங்ல. என்ன? ஐயோ, நான் உளறிட்டேன் அப்படா. ஐயோ, இத கட் பண்ணி ஈரான் வந்துட்டாரு தானே, அரசாங்கத்துல ஒரு முக்கியமான ஒரு திணைக்களத்தின ஒரு உறுப்பினர் பதவிக்கு வந்துட்டாரு. இப்ப இதே மாதிரி இன்னும் 2-3 பேர் இந்த பக்கம் வாரத்துக்கு இருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன இதுல செய்யறாங்க, நீட்டா செய்யறாங்க. அவங்க கட்சி மாறல, அரச திணைக்களங்கள்ல தலைவரா போற. இது டிசைன் வேற, இது டிசைன் வேற. அங்க போய் மினிஸ்ட்ரி எடுத்தா தானே பிரச்சனை. மினிஸ்டர் வார்டுல இருப்பார். இப்ப ஈரானை பொறுத்தவரை சொல்ல போனா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில மெயினானது கிரிக்கெட் போட்டு ஈரான் ஹேண்டில் பண்ணும். அது மாதிரி நிதியமைச்சில முக்கியமானது செக்ரட்டரி. இப்ப செக்ரட்டரி ஒரு இஷ்யூக்குள்ள இருக்கிறார். மேபி அவர் என்ன சொல்ற ரிசைன் பண்ணிட்டு போனா அது ஆக்டிங் செக்ரட்டரியால ரன் பண்ணப்படும். அதுக்கு பிறகு ஹர்ஷடி சில்வா அரசியல் துறந்து நாட்டுற எதிர்காலம் கருதி ஹர்ஷ வருவார். அதுக்கு இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க. அந்த பேரை சொல்ல மாட்டோம், நீங்க விரும்பினா கீழே எழுதுங்க. ஆனா அங்க விமல் ரட்நாயக சொல்லி இருக்கிறாராம், இந்த சட்டங்கள் தேவைன்னு சொல்லி ஒரு சட்டத்திறனியை மட்டும் இங்க கொண்டு வந்துடுறாங்க. அந்த சட்டத்தினையெல்லாம் தமிழ் மக்கள் படுற பாடு போதும், நமக்கு வேணாம், நாட்டுக்கும் வேணாம், நமக்கும் வேணாம், பாவியை நம்பி ஒன்றும் கதைக்கலான்னு இதுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆறு விமல் தோழர் சொல்லி இருக்கிறார். அவன் ஆறு நம்மட இவர் சந்திரசேகரன். அவன் ஐயோ அவனா, அவன் வாய் திறந்தாலே போய் தான்டாரு. அப்படிதான் நிலவரமா இருக்கு. இப்ப டேட் படி ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா அரசாங்கத்தோட ஆயுட்காலம் இந்த டேட்ல முடியுது பாருங்க. சன்ன ஜெயசுமன திலீப் ஜெயவீருடைய கட்சி தானே சொல்லியிருக்காரு. 2027 5ஆம் மாதம் 21ஆம் தேதி ஆகும் போது அரசாங்கம் முடிந்துவிடும். நல்ல ஜோசியக்காரனாலதான் திலீப் ஜெயசு வச்சிருக்காரு. ரைட், அவங்க கட்சியில பாருங்க, இன்னும் 1 வருடமும் 3 வாரங்களும் தான் இருக்கின்றது. சரியா அக்யூரேட் டேட்டு. இதுவரைக்கும் சொன்னதுல என்ன, ஆகஸ்ட் மாசம் முடிஞ்சிடும், டிசம்பர் மாசம் முடிஞ்சிடும், டிசம்பர் ஜனாதிபதி அவரு தான், பிப்ரவரி ஜனாதிபதி இவரு தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப டேட் படி எப்படின்னா 2027 5/21 அரசாங்கத்துடைய ஆயுட்காலம் முடிஞ்சிருமா. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல, என்ன பிளான். அந்த டேட்டுக்கு தான் நான் நினைக்கிறேன் நிதியமைச்சர் செயலாளராக அரச பொறுப்பேற்கிறாரு, தெரியாது. எல்லாம் நடக்க போதும். இல்ல ஒன்று மட்டும் விளங்குது டில்சான், இங்க சஜித் பிரேமதாசாவும் சுஜீவ சேனசிங்கவும் இங்க இருந்து என்ன சொல்ற பாத்துட்டு இருக்க வேண்டியா மிச்சம் முழு பேர். சஜித் பிரேமதாச, SM மரிக்கார், முஜிபுர் ரஹ்மான், இவங்களும் தான். இப்ப முஜிபுர் ரஹ்மானே எல்லாம் கொண்டு போய் ஒண்ணும் செய்ய இல்லாது, மறைக்காரே அவங்கள கொண்டு போனா மியூசி கொடுக்கணும், மியூசி கொடுக்க இல்லாது நிலைமை. நேற்று ஜனாதிபதி அவர்கள் இவரை ஞாபகம் காட்டிருந்தார், நம்மளோட மிஸ்டர் 10% பசில் ராஜபக்சே. என்னன்னா, நீதிமன்றம் வராமல் மறுக்கும் ராஜபக்ச ஒருவருக்கு ரெட் நோட்டீஸ் அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அலர்ட் நினைக்கிற மாதிரி அடிக்கடி அந்த அனுரோட இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள இல்லாது. உங்களுக்கு தானப்பா எங்கட நண்பர் இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் ஒரு போன் என்ன வேணும் உங்களுக்கு, நான் இப்ப இங்க என்ன வேணும் உங்களுக்கு இல்லைங்க அவருக்கு உங்களுக்கு என்ன, எனக்கு இப்படி ஹெல்ப் வேணும். அவர் சொல்லுவார் உடனே என்ன சொல்லுவார் தெரியுமா, மிஸ்டர் அனுர எனக்கு நீங்க இதை நான் பிடிச்சு தருவேன், பிடிச்சி நானே தருவேன்,
எனக்கு நீங்க அங்க ஒரு ஏரியா தரவணுமெண்டு கொடுத்த உடனே இவனை கொண்டு வாங்க வேணப்பா. எனக்கு அந்த காட்சியை பார்க்கணும். அந்த பெசில் ராஜபக்ச கட்நாயக விமான நிலையத்தில் இறங்கக்குள்ள கையில விலங்கு கூட அப்படி இழுத்துட்டு வரவணும். பல காட்சிகள் தயாரா இருக்கு. அதே மாதிரி தான் கிடைச்ச நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல இருக்கிற தகவல் தான் 12ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு போறதுக்காக இருக்கதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதுவும் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. 12க்கு முதல் இன்னும் ஒரு தகவல் மறைஞ்சேன், வைத்திய சிகிச்சைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்காமா சொல்றாங்க. சரி, எது எப்படியோ மே தின கூட்டங்கள்ல நாங்க எல்லாம் பார்த்துட்டோம். ஆளும் கட்சி எதிர்கட்சி எல்லாத்துடைய ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் சீனே இல்ல. தோழர் கொடியே இங்க அவங்க புடிச்சிட்டு போனா புதுனம். அதே பெரிய ஹைலைட்டான சம்பவம் தான். என்ன பிரச்சனைனா அதுல அந்த அவர்றதுல நட்சத்திரம் ஒன்று இருக்கு, இவங்கடதுல வீடு. அது மட்டும்தான் இல்ல, ஆனா அது காணல போல இருந்தது அதுல. சரிடா, இந்த துன்பக்கிண்ணம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், எம் சித்தம் அல்ல உம் சித்தப்படியா. சரி, ஓகே, சரியா? சரி, உங்களோட செலிப்ரேஷன்ல முடிச்சிட்டு நல்லபடியா வந்து சேருங்க. மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம் ஆபீஸ்ல வச்சு. ஆமா, பரக்குளங்களுக்கு நல்ல தே வாங்கிட்டு வாங்க, நுரலியாவில் கபே வாங்கிட்டு வாங்க. சரிடா, ஓகே, சந்திப்போம். நீங்க சிலபல திங்கட்கிழமை வரக்குள்ள தமிழகத்தின் முதலமைச்சராக யார் பொறுப்பேற்கிறார் என்கின்ற தகவலையும் பார்த்துக்கொண்டு அப்டேட்டோட பார்க்கலாம். புது தகவல் 6 முதலமைச்சர் என்று பார்ப்போம். தமிழக தேர்தல் இப்போது எல்லா வகையிலையும் மிக உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டு கொண்டிருக்கு. யார் பொறுப்பேற்க போறாங்க, யார் வெல்ல போறாங்கன்ற தகவலும் ஒரு பெரும் விறுவிறுப்பா இருக்கு. ஓகே டில்சன், பாய். எல்லாம் சந்திப்போம். அப்ப நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.